வடக்கு உங்களுக்கு தெரியும், பொதுவாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து பார்த்தோம்னா வட இந்தியா முழுவதும் அந்த மத பிரச்சனையானது மிக அதிக அளவில் இருந்துச்சு. இப்போ அதை ஒட்டி பார்த்தோம்னா பல பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்ட சூழலில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தான் தற்போது வரை இருந்தது. ஆனால் அண்மை இந்த ஒரு தேர்தலை ஒட்டி பார்த்தோம்னா அந்த ஒரு 6 வருடமாக பார்த்தோம்னா சுசீந்திரத்தில் பிரச்சனை நடக்கிறது, மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலில் நடக்கிறது, அதே மாதிரி பல மாவட்டங்கள் நடக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் விழா கூட வடக்கு முழுவதும் கிறிஸ்தவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவுவதை நம்ம புதுசாக பார்க்கலாம். ஃபாசிசம் இப்படித்தான் நீதி பரிபாலன முறையை காவு கொள்ளும். எங்கெல்லாம் சர்வாதிகாரம் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வெளியாகும், அங்கே நீதி இருக்காது. அது சர்வாதிகாரம் என்பது வெளிப்படையாகவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக பாபர் மசூதி தீர்ப்பை நீங்க சொல்றீங்க. பாபர் மசூதியை தீர்ப்பை சொன்னவர் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரஞ்சன் கோகாய் சொன்ன கையோட இப்ப எங்க இருக்கார்? அவரு பாஜகவுடைய மேல்சபை எம்பியாக இருக்கிறார். அப்போ ஒரு உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை இந்த தீர்ப்பு சொல்வதன் மூலமாக அவங்க என்ன செய்யறாரு? ஒரு மேல்சபை எம்பியாகவோ ஒரு கவர்னராகவோ ஆகுவதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய இடமாக உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் ஆகிவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. அதுக்கு சிறந்த உதாரணம் பாபர் மசூதியுடைய வழக்கு. பாபர் மசூதி வழக்கு எப்படி ரஞ்சன் கோகாய் தீர்ப்பு கொடுத்தாரு? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன செய்யல, தெளிவான நிரூபணமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. இதற்கு பாபர் தான் கோயில, ராமர் கோயில் அங்கே இருந்தது, அதை பாபர் உடைத்தார். அது உடைத்து விட்டு தான் மேலே பாபர் மசூதி கட்டினார் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. ரெண்டாவது, பாபர் மசூதி 1548 மீர்பகி மூலமா கட்டப்பட்டது. 450 வருஷ காலமா இருந்துச்சு சொன்னாங்க. 1989 டிஸ்பியூட் ஆரம்பிக்கிறது, குழந்தை ராமன் சிலையை கொண்டு வைக்கிறாங்க இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கொண்டே 89 திறந்து விட்டாங்க, 1956 பிரச்சனை பண்ணாங்க. அப்பமெல்லாம் பாபர் மசூதி இருந்தது. பாபர் மசூதியை மக்கள் அங்கே தொழுகைகள் பண்ணி கொண்டிருந்தார்கள், முஸ்லிம்கள் கையில் தான் இருந்தது எல்லாம் சொல்லிவிட்டு பாபர் தான் இடித்து விட்டு கோயிலை இடித்து விட்டு கெட்டினார் என்பதற்கு எந்த தடவையில் ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டு பெரும்பான்மையான இந்துக்கள் ராமன் இங்கேதான் பிறந்தார் என்று நம்புகிறார்கள். குழந்தை ராமன் என் கனவில் சொன்னார், எனவே நாங்க என்ன செய்யறோம், ராமர் ஜென்ம பூமியை இந்த பாபர் மசூதியை இங்க கட்டக்கூடாது, 25 ஏக்கர் 25 கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்க கட்டிக்கிறீங்க. இந்த ஒட்டுமொத்த 2.25 ஏக்கர் நிலத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, இந்துக்களுக்கு இந்த அறக்கட்டளை கொடுத்து விடுங்கள். ராம ஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு தார வாய்த்து கொடுத்துட்டு கொடுத்த கையோட போய் என்ன செஞ்சிருக்காரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் பாஜக இணைந்து எம்பி பதவியை பெற்றுவிட்டார். இப்ப இதே ஒரு சிஸ்டம் இங்கே தெரியுதா இல்லையா? திருப்பரங்குன்ற மலை தான் சொல்கிறேன். திருப்பரங்குன்ற மலை விஷயத்தில் அந்த சிக்கந்தர் தர்கா மேட்டரில் எச் ராஜா போன என்ன சொல்கிறாங்க, மதுரையை அயோத்தியாக மாற்றுவேன்னு சொல்லுவோம். இப்போ என்ன அர்த்தம்? அயோத்தியில் எப்படி பாபர் மசூதியை உடைத்தார்களோ அதுபோல் நாங்கள் சிக்கந்தர் தர்காவை இங்கே உடைப்போம். அயோத்தியில் எப்படி மதக்கலவரத்தை உண்டு பண்ணாங்களோ மதுரையில் நாங்கள் மதக்கலவரத்தை உண்டு பண்ணுவோம். அயோத்தியில் ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி பெயரை வைத்து எப்படி எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களோ, எத்தனை பேர்களை கொன்று குவித்தார்களோ அது போல தமிழ்நாட்டு ரணகலமாக ஆக்குவோம். ஏன் ஆக்குவோம்? ரஞ்சன் கோகாய்மா இங்கே நாங்கள் ஒரு ஆளை வச்சிருக்கிறோம். அவர் ரஞ்சன் கோகாய் எப்படி தீர்ப்பு கொடுத்தா அதே மாதிரி இங்கே எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஆளை வச்சிருக்கவே. இதெல்லாம் அர்த்தம் சொன்னதுக்கு. இப்போ நாங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தோம். எங்கள் கட்சியில் பல பிரிவுகள் இருக்கிறது. பிரிவு மீன்ஸ் கருத்தியல் பரப்புரை, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, பெண்கள் விடுதலை முனை இப்படிலாம் வச்சிருக்கோம். அதுபோல் வழக்கறிஞர் பிரிவும் இருக்கிறது. இது போன்று எல்லா கட்சியிலும் இருக்கும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், எல்லா கட்சியிலையும் வழக்கறிஞர் பிரிவுலாம் இருக்கும். ஜட்ஜு பிரிவு வைத்திருக்கக்கூடிய கட்சி ஒரே கட்சி என்னது? பிஜேபி தான். இப்படி சொல்வதால நான் தப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. எல்லா நீதியரசர்களும் நான் சொல்லவில்லை. நீதி அரசர்கள் ரொம்ப திறமையானவர்கள், நியாயமானவர்கள், நீதிக்கு நிலைநாட்டக்கூடிய நிறைய நீதிபதிகள் இருக்காரு. உண்மையிலேயே அவங்கள பாராட்டக்கூடியவர்கள், போட்டுதலுக்குரியவர்கள். அவர்கள்லாம் இருக்க போய் தான் நம்ம போன்ற சாமானியர்களுக்கு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்கிறது. ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற நீதியரசர்களும் இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு அவர்? நீதியரசருக்கு தெரியாதா? ஒரு கேஸை எப்படி பிரபல பேச எடுக்கணும்னு அவருக்கு புரியாதா?